வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு ஒரு நடைமுறை வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகள். உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெரும்பாலும் சிலவற்றை மறந்து விடுவார்கள். மிக எளிய விஷயங்களை கூட அவர்களால் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சேரை நகர்த்துங்கன்னா கூட நகர்த்த முடியாது. பல விஷயங்களை மறந்தும் போய்விடுவார்கள். தங்களை தாங்களே கவனித்துக் கொள்கிறோம் என்ற எண்ணத்தில் ஏதாவது நம்ம செய்கிறோன்னு நினச்சி அதை தவறுதலாக செய்து விடுவார்கள். ஆனால் ரொம்ப நிதானமாக செய்வாங்க. நாம் அவங்கக்கிட்ட கோச்சிக்குவோம். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேச மாட்டாங்க, அமைதியாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வலி இருக்கும். நம்ம இவ்வளவு பெரிய குடும்பத்தை தாங்கி இவ்வளவெல்லாம் செஞ்சோம், ஒரு சின்ன விஷயம் மறந்துடுதே, இந்த சின்ன வேலையை என்னால் செய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவார்கள். அப்படி வருத்தப்படும் பொழுது அதை யார்கிட்டையும் சொல்லிக்க முடியாது. அவங்களால சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்கள் வயசில் என்ன இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி நாம் அவங்கக்கிட்ட கடுமையாக பேசி விடுவோம். ஆனால் அவர்கள் உங்களை பெற்று வளர்த்து அதற்கு உரிய செலவுகளை செய்ததோடு அல்லாமல் உங்களை தோளிலும் மார்பிலும் முதுகிலும் சுமந்து சுமந்து சந்தோஷப்பட்டு எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருப்பார்கள் இல்லையா? உண்மைதானே? ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தையை ஒரு மகாராஜனாகவோ மகாராணியாகவோ தான் நினைப்பார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க, தனக்கு வேண்டியது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அத்தகைய பெற்றோர்கள் தன்னுடைய செயல்களை கூட சில சமயங்களில் செய்ய முடியாமல் போய்விடும். சாப்பிட முடியாது. எடுத்து சாப்பிட்லான்னு அவங்க வாய்க்கு வைப்பாங்க. அந்த உணவானது வாய்க்கு போகாமல் கீழே தான் போகும். பாத்ரூமுக்கு போகலான்னு நினைப்பாங்க, போகிறதுக்குள்ளாரியே அவங்களுக்கு எல்லாமே நடந்துவிடும். இதெல்லாம் வயது ஆக ஆக நடக்கக்கூடிய இயல்பான நிகழ்வுகள். ஆனால் பெரும்பாலான மக்கள், மகன்களோ அல்லது மகள்களோ மருமகள்களோ மருமகனோ இந்த இயல்பு நிலை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அருவருப்புப்படுவார்கள், இல்லைன்னா திட்டிடுவாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் மனதில் நினையுங்கள், உங்கள் பெற்றோர்கள் உங்களை எந்த அளவிற்கு நேசித்து பாசத்தை ஊட்டி உணவை ஊட்டி உங்களுடைய உடல் நலனில் கவனம் கொண்டு பொறுமையாக பார்த்துக்கிட்டாங்க. பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்பொழுது அவர்கள் படுக்கையிலேயே நீங்கள் நனைத்து இருப்பீர்கள். அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏந்திரிச்சு தொடச்சி உனக்கு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் சகித்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கங்கிறத ஒரே ஒரு செகண்டு நிறுத்தி பார்த்தீங்கன்னா அவங்கள கோச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. அவர்கள் மேல் கோபப்படாதீர்கள். ஏன்னா அவர்கள் உங்களை விட்டு பிரியக்கூடிய காலகட்டம் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு படையல் போட்டு பிரயோஜனமே இல்லை. இருக்கும் பொழுது கொண்டாட வேண்டாம், ஆனால் அவர்களை கோபிக்காமல் இருங்கள். இந்த இயல்பு நிலை நாளை உங்களுக்கும் வரும். இதை மனதில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.